மற்றவர்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்காக நீங்கள் இங்கே இல்லை. சில சமயங்களில் மற்றவர்களால் செய்ய முடிகிறதை நீங்கள் கவர்கிறதுனால உங்களுடைய பலத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். சில சமயங்களில் மற்றவர்களால் செய்ய முடிகிறதை நீங்கள் கவர்கிறதுனாலே உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவீர்கள். உங்களால் என்ன செய்ய முடியும்? கடவுள் உங்களால் சிலவற்றை செய்ய முடியும் என்றே உங்களை இப்படி டிசைன் பண்ணுகிறது. என்னால் செய்ய முடிந்ததை உங்களால் செய்ய முடியாது. நான் சொல்கிறேன், உங்களால் செய்ய முடிந்ததை என்னால் செய்ய முடியாது. நான்காவது கேள்வி, என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அது கேட்ட திறமை இந்த கடவுள் வைத்திருக்கிறார், தாழ்ந்துகளை வைத்திருக்கிறார், வரங்களை வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அசாதாரணமாய் டிசைன் பண்ணப்பட்டவர்கள். ஐந்தாவது, நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன்? 5 கேள்வி பதில் கண்டுபிடிக்க வேண்டும். நான் யார்? நான் ஏன்? நான் எங்கிருந்து வந்தவன்? நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? என்னால் என்ன செய்ய முடியும்? நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன்? நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், எங்கிருந்து வந்தீர்களோ அங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள். இடைப்பட்ட காலத்திலே இந்த பூமியிலே நீங்கள் வேண்டும் என்று கடவுள் உங்களை படைத்திருக்கிறார். கடவுள் நீங்கள் வேண்டும் என்று இந்த பூமியில வைத்திருக்கிறார். 4 அறிவு, 5 கேள்வி, 4 காரியங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். சொல்லி நான் புரியாது. 4 காரியங்கள் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். 1, ஃபர்ஸ்ட் நீங்க ஜெயிக்க வேண்டிய, நாம் ஜெயிக்க வேண்டிய 1 ரிலீஜியன், மதத்தை ஜெயிக்க வேண்டும். மத ரீதியான போக்கை நாம் ஜெயிக்க வேண்டும். பிகாஸ் மதம் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு சொல்யூஷனை தர முடியாது. எந்த மதமும் தர முடியாது. கடவுளும் கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஜெயிக்க உதவி செய்யும். வேற எந்த மதமும், எந்த மத ஆசாரங்களும், எந்த மத சடங்காச்சாரங்களும் நாம் ஜெயிக்க உதவி செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க நான் அதை ஜெயிக்க வேண்டும். இயேசு ஜெயித்த முதல் ஒன்று அவர் பிறந்த மதம். ஒரு யூத மதத்தை அவர் ஜெயித்தார். செகண்ட், நாம் ஜெயிக்க வேண்டிய 2வது கலாச்சாரம், கல்ச்சர். பல சமயங்களில் நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கலாச்சாரம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய பங்காக மாறிவிட்டிருக்கிறது. ஆகவே நாம் கலாச்சாரத்தை விட்டு வெளியே வர மாட்டோம். கல்ச்சர். 3வது, நாம் ஜெயிக்க வேண்டியது எஜுகேஷன் சிஸ்டம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3வது நாம் ஜெயிக்க வேண்டிய ஒன்று எஜுகேஷன் சிஸ்டம். பல சமயங்கள் நம்ம நினைக்கிறோம், நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.